கடந்த ஓராண்டு காலமா நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அரசு சார்பிலும் கொண்டாடுகிறோம், கட்சியின் சார்பிலும் கொண்டாடுகிறோம், தனிப்பட்ட முறையிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பல்வேறு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில், வெளிநாடுகளில் நம்முடைய தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை தொடர்ந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்தியாவில் இப்படிப்பட்ட விழா எந்த தலைவருக்கும் நடந்தது கிடையாது. இவ்வளவு சிறப்பான விழாக்களை நடத்தின சொல்ற அளவுக்கு நாம நடத்தியிருக்கோம். அது மட்டுமல்ல, தலைவர் கலைஞர் பெயரால கிண்டியில உயர் சிறப்பு மருத்துவமனை, மதுரையில பிரம்மாண்ட நூலகம், கிளாம்பாக்கத்தில் அனைத்து வசதிகளும் கொண்ட பேருந்து முனையம் போன்ற எத்தனையோ பயனுள்ள அமைப்புகளை தலைவர் கலைஞர் பெயரால ஏற்படுத்தியிருக்கோம். தம்பி உதயநிதி சொன்னது மாதிரி 1,15,00,000 மகளிர் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறக்கூடிய அளவிற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அதுவும் கலைஞர் பெயரால தான் அமைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி தான் நேற்றைய நடந்த நிகழ்ச்சி, நாணயம் வெளியீடு விழா. நாணயம் அறிவாலயத்தில் வந்தாச்சு. யார் வேணாலும் எப்ப வேணாலும் போய் 100 ரூபாய் நாணயம் தான், ஆனால் அதனுடைய மதிப்பு 10,000 ரூபாய். மதிப்பே கிடையாது. யார் வேண்டுமானாலும் சென்று 10,000 கொடுத்து அறிவாலயத்தில் அதை பெற்றுக் கொள்ளலாம். ஏன்னா காந்தி அவர்கள் நேற்று முடிந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் நான் 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னார். அவர் என்ன 1 லட்சம், நான் 10 லட்சம் கூட கொடுத்து வாங்கி வர. ஆக நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சியை நீங்களாம் பார்த்திருப்பீங்க, வந்திருக்கீங்க. ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நேற்றைக்கு வருகை தந்து அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று கலைஞருடைய நினைவிடத்தை போய் பார்க்கணும்னு நாங்க கூட கேட்கல, பார்த்தே தீரணும்னு அவரே கேட்டு முழுமையாக அத்தனையும் பார்த்துட்டு இது மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை என்று பாராட்டிட்டு போனார். அதற்கு பிறகு நிகழ்ச்சிக்கு வந்து அவர் வந்தவுடனே ஒரு பெரிய அதிர்ச்சியை எங்களுக்கு எல்லாம் கொடுத்தார். இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எழுந்து நின்று கலைஞருக்கு மரியாதை செலுத்துங்கன்னு சொன்ன அந்த காட்சியை இன்னைக்கும் என்னால் மறக்க முடியல. நேற்று இரவு முழுவதும் எப்போதுமே எனக்கு இரவுல சோகம் தான் தூக்கம் வராது, மகிழ்ச்சியில எனக்கு தூக்கம் வரல. ஆக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களோட நேற்றைய உரை உள்ளபடியே கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசினா என்ன பேசுவாங்களோ அதை விட அதிகமா திமுக காரன் பேசுறதை விட அதிகமா சிறப்பா தலைவர் கலைஞரை பற்றி அவர் பேசினது உள்ளபடியே வரலாற்றில் பொறிக்கத்தக்கக்கூடிய உரையாக அந்த உரை அமைஞ்சு. கலைஞரை இந்த அளவுக்கு புகழணும், பாராட்டி பேசணும்ன்ற அவசியம் அவருக்கு இல்லை, தேவையும் இல்லை அவருக்கு. ஆனாலும் பேசினார் என்றால் உள்ளத்திலிருந்து உண்மையை பேசினார் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள். இதை வந்து சிலரால தாங்கிக்க முடியல. இருக்கார் எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்கார் இங்க தமிழ்நாட்டில். அவர் நேற்று பேட்டி கொடுக்கிறாரு. என்னன்னா, நாணயம் வெளியிடுறாங்க, இந்தியில இருக்கு, தமிழ்ல இல்ல, தமிழ் 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 தமிழ்னு முழங்குறாங்களா, இந்தியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. முதல்ல ஒண்ணு அரசியல் தெரிஞ்சிருக்கணும், இல்ல நாட்டினுடைய நடப்பு புரிஞ்சிருக்கணும், இல்ல மண்டல மூளையாவது இருக்கணும். அந்த நிகழ்ச்சி வந்து எப்படி நடக்குதுன்னா, மத்திய அரசு அனுமதி கொடுத்து மத்திய அரசின் மூலமாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி ஏற்கனவே பல பேருக்கு நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மறைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களுக்கு நாணயம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நாணயத்தெல்லாம் ஒருவேளை அவர் பார்த்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அதை எடுத்து பாருங்க. எல்லா தலைவர்களுக்குமே நாணயம் வெளியிடுகிற போது ஒன்றிய அரசு இந்தியில தான் எழுதி அப்புறம் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் அமைந்திருக்கும். ஆனா அண்ணா அவர்களுக்கு நாணயத்தை வெளியிடுகிற போது தலைவர் கலைஞர் என்ன செஞ்சாருன்னா,
யாரும் செய்யாத ஒரு அதிசயத்தை செஞ்சார். அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அதில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அந்த நாணயத்தில் வெளியிட்டு அதற்கு பிறகுதான் அது வெளியிடப்பட்டது. அது மாதிரிதான் தலைவருடைய கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுகிற போது கலைஞருக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்து தமிழ் வெல்லும். பெரும்பாலும் அவர் கையெழுத்து கொடுக்கிற போது தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் என்று சொல்லி எழுதி கையெழுத்து போடுவார். பெரும்பாலும் இதெல்லாம் அண்ணா வாழ்க, அண்ணா புகழ் ஓங்குக, பெரியார் வாழ்க அப்படிதான் சொல்லி கையெழுத்து போடுவார். ஆக அந்த தமிழ் வெல்லும் எழுத்து தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு. இதை கூட அவர் பார்க்காம, இதை கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு வந்து வாச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம கருத்தமா இருக்கு. கேட்கிறாரு, ஏன் ராகுல் காந்தி அழைக்கல? ஐயா எதிர்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல. அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு. அது ஒன்றிய அரசுடைய நிகழ்ச்சி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆக அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. இந்த சராசரி அறிவை கூட தெரிஞ்சிக்காம ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது. கலைஞருக்கு நாணயம் வெளியிடுகிறது ஒன்றிய அரசு. அதனால்தான் ஒன்றிய அமைச்சர் அழைச்சு அந்த நிகழ்ச்சியை நாங்க சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறோம். இதுல எங்க பழனிசாமிக்கு வலிக்குது? அதான் நான் கேட்கிறேன். எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிட்டாங்க. யார் வெளியிட்டாங்க தெரியுமா? ஒன்றியத்தில் இருந்து யாரும் வரல, அவரே வெளியிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியை வெளியிட்டாரு. ஏன்னா ஒன்றிய அரசு அவரை மதிக்கல. அவர் வந்து ஒரு முதலமைச்சராகவே நினைக்கல, ஏன் மனுஷனாகவே நினைக்கல, மறுத்துட்டாங்க. இதுதான் அவருக்கு இருந்த மரியாதை. இன்னைக்கு நாம அழைத்தவுடன் அடுத்த வினாடி ஒரு சொல் கூட கட்டாம ஒரு 15 நிமிஷம் அரை மணி நேரம் வந்து நீங்க நடத்திட்டு போன 15 நிமிஷம் என்ன, எவ்வளவு மணி நேரம் இருந்து நான் காத்திருந்து நிகழ்ச்சி நடத்திட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்தார். அதுதான் திமுகவுக்கு இருக்கக்கூடிய பெருமை, கலைஞருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. இன்னொன்னு சொல்லணும், அம்மா 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 அம்மான்னு போந்துட்டு இருக்காங்கல்ல அதிமுகவினர், இப்போ பாக்கெட்ல எல்லாம் படத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த அம்மையார் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் கேட்கிறேன், இது வரைக்கும் அவர்களா, அந்த அம்மையார் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள் ஒரு இரங்கல் கூட்டமாவது நடத்திருக்காங்களா? அந்த அம்மாவுக்கு ஒரு இரங்கல் கூட்டம், ஒரு இரங்கல் கூட்டத்தை கூட நடத்துவதற்கு யோகியதையற்றவர்கள் கலைஞருடைய விழாவை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கிறது என்றுதான் நான் கேட்கிறேன். ராஜ்நாத் சிங் அவர்களை நாம அழைச்சதுனால ஏதோ பாஜகவோட நம்ம உறவு வச்சுக்கிட்டோம், உறவு வச்சுக்க போறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கிளப்பி விட்டுருக்காங்க. இது மீடியாவுக்கு ஒரு பிணி. ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு கோணத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திட்டாலும் திமுக தான், வாழ்த்தினாலும் திமுக தான். நாங்கெல்லாம் ரகசிய உறவுலாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க, கலைஞரை பொறுத்த வரைக்கும், திமுக பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார், ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கார். அதே பொண்ணே போடுங்கிறது. அந்த அளவுக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட நாங்கள் தீர்மானம் கூட போட்டிருக்கிறோம். முதல்ல பழனிசாமி அவர்கள் படிக்கணும். பழனிசாமி மாதிரி ஊர்ந்து போய் பதுங்கி போய் பதவி வாங்குற புத்தி திமுகவுக்கு கிடையாது. எல்லோருக்கும் உரிய மரியாதையை நாங்கள் கொடுப்போம். அதுக்காக நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், அண்ணா மீது ஆணையிட்டு சொல்றேன், நமக்கென்று இருக்கக்கூடிய உரிமையை ஒரு நாளும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இதுதான் அண்ணாவும் கலைஞரும் நமக்கு போட்டு தந்திருக்கக்கூடிய பாதை. அப்படிப்பட்ட இயக்கத்தை சார்ந்த குடும்பத்தில் தான் இன்றைக்கு இந்த மனவிழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழுக்கு செம்மொழி என்ற பெருமையை பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆகவே புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டுக்கு விளக்காக, நாட்டுக்கு தொண்டர்களாக மணமக்கள் சிறப்பாக
வாழ வேண்டும் என்ற மணமக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.